வணக்கம். ஒரு சீக்ரெட்டுங்க. ஐ ஆல்மோஸ்ட் கேவ் அப். 29th டே இன்னைக்கு. But as you can see in this chat conversation with a friend, I almost gave up. Not because I didn't have any fun thing to share, any junk to share, but நேரம், மற்ற pressures, I almost gave up. I was not in mood. அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தபோது தான் இந்த மேன் இன் தி அரீனா அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு போயம். தியோடோர் ரூஸ்வெல்ட் 26th பிரசிடெண்ட் ஆஃப் அமெரிக்கா அவருடைய ஸ்பீச்சஸில் ஒரு ஸ்பீச்சில் அதை சொல்கிறார். அதில் ஒரு பெரிய போயம், அதை படித்து பாருங்கள். அதில் கடைசி லைன் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதை முயற்சி செய்து தோற்கிறவன் இருக்கான் பாருங்கள், முயற்சியே செய்யாதவனை வெல்கிறான் அப்படிங்கிற அந்த லைன் பாருங்கிறேன். If he fails, at least he fails while daring greatly, so that his place shall never be with those cold and timid souls who neither know victory nor defeat. வெற்றியும் தெரியாது தோல்வியும் தெரியாதுன்னு உட்காந்து கடலை சாப்பிட்டுட்டு இருக்கான் பாருங்கள், ஸ்டாண்ட்ஸில் உட்காந்துக்கிட்டு. அவனுக்கு என்ன தெரியும்? தோனி ரன் அவுட் ஆகிற அந்த மொமெண்ட்டை வந்து எல்லாம் திட்டுறோமே, ஓடி பார்த்துருக்கியா ஒரு தடவை நீ? அப்படிங்கிற அந்த பாயிண்ட். இந்த கோவிட்னால ஸ்டாண்ட்ஸில் யாருமே இல்லாத சீன்ஸ் நிறைய நடந்துருது. நோபடி இன் த ஸ்டேடியம். தெர் இஸ் ஒன்லி ஒன் மேன் இன் தி அரீனா அண்ட் ஹீ இஸ் இன் த ஸ்டாண்ட்ஸ். ஆனால் இன்டர்நெட்டில் கொஞ்ச நாள் முன்னாடி ரொம்ப ஃபேமஸாக போன ஒரு மீம் இது. ரொம்ப மனசு அப்படியே வருத்தப்பட வச்சது. த சைஸ் ஆஃப் யுவர் ஆடியன்ஸ் டசன்ட் மேட்டர், கீப் அப் த குட் ஒர்க் அப்படின்னு ஒரு பிக்சர். இப்படி வந்திருந்தா கூட பரவாயில்ல, ஒரு பையன் ஃப்ளூட் வாசித்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறான் போல இருக்கு அப்படின்னு. ஆக்சுவலாக வந்த பிக்சர் இதுங்க. தெர் இஸ் ஒன்லி தட் கேட், அதுவும் பெட் கேட், சோறு போடுன்னு வெயிட் பண்ணுறதா இருக்கும். தெர் இஸ் நோபடி எல்ஸ் டு லிசன். பட் இஃப் தெர் இஸ் நோபடி எல்ஸ் டு லிசன், டு யூ ஸ்டில் ப்ராக்டிஸ்? டு யூ ஸ்டில் ப்ளே டு an audience of one? Or are you greedy? Why was I out of mood? 2 கமெண்ட் வரலன்னா, 300 பேர் தான் பார்த்தாங்க அப்படின்னா. That was the question in my mind. This is Edmund Hillary and Tenzing Norgay, the first people to climb Mount Everest. அதை பற்றி யோசிச்சுன்றது போது அந்த கேள்வியை நான் திருப்பி கேட்டுக்கிட்டேன். Are they the first people to climb Mount Everest, or were they the first recorded, documented, photographed people to have climbed Mount Everest? So the most important climbing equipment என்ன தெரியும்ல? பிக்காக்ஸ் இல்லை, ஸ்னோ ஷூ இல்லை, கேமரா. போனோங்கிறதுக்கு ப்ரூஃப் வேணுமேடா. Think about that. Meet Raji. She's a good friend of mine. And she has been doing this for now 5 years. She has 76 cover songs that she has sung, animated with pictures, background music and karaoke. 5 years she has been doing it. That's the link you have to go to listen to those songs. And she didn't stop there. Late last year, she started a kolam series, the Rangoli series, and she has crossed 100 columns. She has got more columns out there than subscribers. She hasn't got her 100th subscriber yet. She has got more columns, more videos. Raji Columns is the link you have to visit. So I ask her, what motivates you? What happens when nobody comes? I don't even look at that data, she says. I do it because I like doing it. I do it because there is something inside me that wants to come out. Incidentally, I record it, that's all, she says. There used to be this old saw about if a tree falls in a forest, காட்டில் ஒரு மரம் விழுந்ததுன்னா அதை கேட்கறதுக்கு அங்கே யாருமே இல்லைன்னா அது சத்தம் போடுமா? சத்தம் போட்டு விழுமா? கேட்க யாரும் இல்லைன்னா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஒரு புதிரான கேள்வி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வியையே இன்னும் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன்னா எனக்கு
இந்த பூ ஞாபகம் வருது. ஈடல் வைஸ் அப்படிங்கிறது இது ஸ்விஸ் நாட்டோட அந்த நேஷ்னல் சிம்பலாகவே கூட ட்ரீட் பண்ணுறாங்க. அவ்வளோ ஸ்பெஷல் பூ, வாசனையான பூ, அழகான பூ. ஸ்விஸ் ஆல்ப்ஸோட மலை உச்சியில் வளர்கிற பூவாங்க அது. அங்கே தான் போய் பார்க்கணுமா அது. யாருமே இல்லாத இடத்துல, யாரும் போகாத இடத்துல அழகான பூ எதுக்குடா வளர்றது அப்படின்னு கேட்டால் அந்த பூக்கு வாய் இருந்தால் சொல்லுன்னு நினைக்கிறேன். நான் இருக்கும் இடத்திலிருந்து அப்படியே எட்டி பார்க்கிறேன், உலகத்தின் அழகை பார்க்கிறேன், ரசிக்கிறேன். என்னை அறியாமல் என்னுடைய ஆசையும் என்னுடைய சந்தோஷமும் பூவாக வெளிவருகிறதுன்னு சொல்லுமா இருக்கும். Who knows? So it is the outpouring of the joy inside the soul அப்படின்னு கூட சொல்லலாம். By the way, I didn't tell you, the Raji that I introduced, she's my sister. Thank you.